ஹாய் கைஸ், வெல்கம் டு லேர்னிங் இங்கிலீஷ் சீரீஸ். இன்றைக்கி வந்து டே 1 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் டே 0ல் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 2 3ன்னு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 20 கொஷின்ஸ் நான் உங்களை கேட்க போகிறேன். மொத்தம் இதில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கும். நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் 20 அவுட் ஆஃப் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் A1 A2 B1 B2 கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து லேர்னிங்கை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி டே 1 ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுது. ஒரு 20 கொஷின்ஸ் நான் உங்களை கேட்பேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் எழுதிட்டே வாங்க. அதோட ஆன்சர்ஸை நான் கடைசியில் ஃபுல்லாக சொல்கிறேன். நான் சொல்ல நீங்கள் எவ்வளோ வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தப்புன்னு எழுதிக்கோங்க. அந்த மார்க்கை பொறுத்து நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஒரு 20 கொஷின்ஸ் வரும். அதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் பத்தலைன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷினுக்கு நல்லா யோசித்து ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களோட கொஷினை எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், எல்லோரும் இந்த 20 கொஷின்ஸை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா ஆன்சர் சொல்லிகிட்டே வரேன். எவ்வளோ கரெக்டு எவ்வளோ தப்புன்னு சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டோட ஆன்சர் ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். செகண்ட் இஸ் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். தேர்ட் ஆர் வி ஆர் ஹாப்பி. ஃபோர்த் இஸ் ஹீ இஸ் பிளேயிங். ஃபிஃப்த் ஆர் தே ஆர் இன் சென்னை. சிக்ஸ்த்து கோ, ஐ கோ டு ஸ்கூல் டெய்லி. 7 eats, she eats rice. 8 play, they play cricket. 9 likes, he likes coffee. 10 are, we are watching TV now. 11 went, I went yesterday. 12 finished, she has finished work. 13 were, they were playing. 14 doesn't, he doesn't like tea. 15 have, we have completed. 16 were, if I were rich. 17 has, she has been working. 18 have, they have already left. 19 did, he did not understand. 20 could, I wish I could. That's all guys. 20 கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ இதில் எவ்வளோ வந்து உங்களோடது கரெக்டு எவ்வளோ தப்புன்னு பாருங்கள். நீங்கள் எடுத்த ஸ்கோரில் 0 to 5க்குள்ளே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பிலோ A1 லெவல், ஸோ ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 6 to 10 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் A1 லெவல், அதாவது பேசிக் கொஞ்சம் தெரியும்னு அர்த்தம், பிகினர்னு அர்த்தம்.
இல்லை 10 to 15க்குள்ளே ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் A2 லெவல், அதாவது எலமெண்ட்ரி. சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16 to 18 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா B1 லெவல், அதாவது இன்டர்மீடியேட். நீங்கள் வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக எல்லாமே பேசலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக 19 to 20, அதாவது 20 கொஷின்ஸ்க்கு ஃபுல்லாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை 19 எடுத்திருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்பர் இன்டர்மீடியேட். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, தைரியமாக பேசினா மட்டும் போதும்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லோரும் நீங்கள் என்னென்ன லெவலில் இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். B1 B2 எடுத்தவங்க எல்லாருமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தைரியமாக பேசுனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளூயண்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த பிகினர் அண்ட் எலமெண்ட்ரி லெவலில் இருக்கவங்க, நம்ம அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் நாளைக்கு கரெக்டாக ரெடியாக வந்துடுங்க. இதே மாதிரி நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை இந்த லெவல் வரைக்கும் பார்த்து கொஷின் எல்லாம் அட்டன் பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஸோ நம்ம ஏதோ ஒரு சின்ன முயற்சியை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக பண்ணுங்கள்.